சுந்தர கிருஷ்ணன் சுவாமி ஏதோ ஒரு டவுட் கேட்க வந்தார். ஏது சுவாமி? எனக்கு இப்போ ராமனும் கிருஷ்ணனும் பலரும் படித்தனர் அப்படின்னு வரலாமா? நன்னா படிக்கலாமே, தப்பே கிடையாது. படிக்க போகிறார்கள் சொல்றேன். சி, அதாவது ராமஹா கிருஷ்ணஹ அந்யேச்ச படிஷ்யந்தி. அந்யேச்ச, சரி. அப்போ இப்போ அந்யே அப்படின்னா என்ன வார்த்தைன்னா இன்னும் சிலர். புரியுறதா? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. இப்போ நீங்க பகவத்கீதையில முதல் அத்தியாயம் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு ஸ்லோகம் எப்படி வரும்? அந்யே ஜபஹவஷூராஹ ஒரு லைன் வரும். சரியா? இப்போ அந்யேச்ச பகவஷூராகான்னு அந்த ஸ்லோகம் சொல்றது என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு 10 வீரர்களுடைய பெயரை சொல்லிட்டே வருவா. புரியுதா? இந்த 10 பெயர்களுடைய பெயரை சொல்லிட்டு இவா மட்டும் இல்லப்பா, இன்னும் பலர் சூரர்கள் வீரர்கள் அங்க இருக்கா. நான் சொல்றது புரியுறதா? புரியுது சுவாமி. அப்போ அந்யேச்சன்ற வார்த்தையை கூட போடும். புரியுறதா? அந்யேஷ, அந்யேக்கு அது சப்தம் என்ன 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 சுவாமி? சொல்றேன். அந்யேச்ச, அந்யேச்சன்றது தனி, அது அவ்யயம். புரியுறதா? இந்த அந்யே அப்படின்ற வார்த்தைக்கு இன்னும் பலர்ன்ற மீனிங் உண்டு. புரியுறதா? சரி, அது பகுவச்சனம்ல இருக்கு இல்லையா அந்யே? ஆமா. அதுக்கு இது எப்படி அது அது என்ன நபும்சகலிங்கம் இல்லையா அது? ஆமா, நபும்சகலிங்கம்னு இல்ல, அது 3 லிங்கத்துக்குமே வரும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நான் இருக்கேன், ஸ்ரீராமஹா ஏகஹா, ஸ்ரீராமன் ஒருவன். அந்யஹா ஸ்ரீகிருஷ்ணஹா. அந்யஹா ஸ்ரீகிருஷ்ணஹான்னு என்னது? ஒண்ணு ஒருத்தன் ஸ்ரீகிருஷ்ணன். நான் சொல்றது புரியுறதா? புரிஞ்சது. ஒருத்தன் ராமன் சுவாமி, ஒருத்தன் ராமன். சரியா? அந்யஹா கிருஷ்ணஹா அப்படின்னா இன்னொருவன் கிருஷ்ணன். சரியா? இது புல்லிங்கத்துல வந்தது. சரியா? அடுத்தது ஸ்திரீலிங்கத்துல பாருங்க, ஏஷா சீதா. சரியா? அந்யா கமலா. இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம்? சீதா, அந்யாபல மற்ற பெண்கள். இல்லம்மா, ஏஷா சீதானா என்ன அர்த்தம்? சீதா, இவள் சீதை, இவள் சீதை. சரியா? அந்யா கமலா என்ன அர்த்தம்? மற்றொருவள் கமலா. உமாமா சொன்னா பாருங்க கரெக்டா, மற்றொருவள் கமலா. புரியுறதா? கேக்குறதா? புரியுது சுவாமி. இது என்ன அகாராந்த வருமா? என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அந்யஹா, அந்யா, மூணாவது ஒண்ணு இருக்கு. என்னதுன்னா அந்நியத்து. என்னது? அந்நியத்து. அந்நியத்துன்றது நபும்சகலிங்கத்துக்கு வரும். புரியுறதா? சரி. இப்போ நான் ஒரு சொம்புல ஜலம் வச்சுட்டு இருக்கேன் சுவாமி. நான் என்ன சொல்றேன்? ஏத்தத்து ஜலம்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? ஆமா, இந்த ஜலம் நான் வச்சுட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட சுந்தரண்ணா கிட்ட என்ன சொல்றேன்? அந்நியத்து ஜலம் ஆணைய அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? அந்நியத்து ஜலம் ஆணைய. அந்நியத்து ஜலம் ஆணைய அப்படின்னு நான் சொன்ன உடனே அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மற்ற தண்ணி கொண்டு வா, வேறு தண்ணி கொண்டு வா, வேறு ஜலம் கொண்டு வா. சரியா? இப்போ நம்ம எப்படி அந்த தீர்க்க அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ பார்த்தோமோ அதே மாதிரியே அந்நிய அப்படின்றதும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். புரியுதா? அந்நியன்னு வந்த உடனே, ஒரு அட்ஜெக்டிவ்னு வந்த உடனே அதை வச்சுட்டு அடுத்தது புல்லிங்க சப்தம் உண்டு, ஸ்திரீலிங்க சப்தம் உண்டு, நபும்சகலிங்க சப்தமும் உண்டு. புரியுறதா? சரி. அதே மாதிரி அந்நியன்றதோட நிற்காது. எப்படி அதுக்கு அப்புறமா தர பிரத்தியம் வந்த உடனே தீர்க்கன்றது தீர்க்க தரன்னு ஆச்சு. அந்த கிளாஸ்ல நீங்க இருந்தீங்க இல்லையா? ஆமா சுந்தரண்ணா, நான் 2 வாரமா கொஞ்சம் கிளாஸ் இல்லை சுவாமி. சரி, வர முடியல. அந்த தீர்க்கன்ற வேர்டு எப்படி தீர்க்க தர, தீர்க்க தர, ஒரு 2 இமேஜ் கூட அமைச்சிருந்தேன் பச்சை கலர்ல. தீர்க்கத்தர தீர்க்க அந்த கிளாஸ்க்கு இருந்தேன். அதே மாதிரி அந்நிய தரகா அந்நியதமஹான்லாம் வரும். அந்நியதரா அந்நியதமஹா. புரியுதா? சரி. எதுக்காக இது எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா,
இதுக்கு வந்து நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கத்துல எல்லாத்துலயுமே இதுக்கு ரூபங்கள் உண்டு. புரியுறதா? புரியுது சுவாமி. ஆனா இதுக்கு என்ன விபக்திகள் உண்டா இதுக்கு? என்ன இது? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எப்போ அந்யஹா, அந்யா, அந்யத்துன்னு சொல்லிட்டனோ, விபக்தி. எப்போ எப்போ அந்யதரஹா, அந்யதரா, அந்யதரம் அப்படின்னு சொல்லியாச்சோ, கண்டிப்பா அதுக்கப்புறமா விபக்திகள்லாம் உண்டு. புரியுறதா? ஓகே சுவாமி. சரியா? புரியுது சுவாமி. இப்போ அந்நேங்கிறது எந்த விபக்தியில வரும்? இப்போ நம்ம எடுத்த எக்ஸாம்பிள்ல ராமா கிருஷ்ணா அந்நே அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆமா, அந்நே எந்த விபக்தியில வரும்? பிரதமா விபக்தி பகுவஜனத்துல வரும். பிரதமா விபக்தி பகுவச்சனம். சரி, ஓகே. புரியுறதா? இப்போ சஹ தௌ தேன்னு சொல்றீங்களா இல்லையா? ஆமா, அதே மாதிரிதான் அந்யஹா, அந்யௌ, அந்யே. புரியுறதா? புரிஞ்சுது. ஆனா இப்போ இது அந்யஹாங்கிறது வந்து அகாராந்தா. அது இல்லடி, ஏன் நீர் வந்து அதனுடைய அந்தம்னு பாத்தீங்கன்னா அந்யன்ற வார்த்தைன்றதுனாலே அகாராந்தம் தான். அகாராந்தம் தான். அந்யா அப்படின்ற ஸ்திரீலிங்கம் இருந்தா ஆகாராந்தம் தான். புரியுது. புரியுறதா? புரியுது சுவாமி. அந்த சர்வநாம சப்தங்கள்ன்றதுதான் வந்து சஹ தௌதே, சாதே தாஹா, கஹ கௌகே, ஏஷஹ ஏதௌ ஏதே, ஏஷா ஏதே ஏதாஹா, இந்த சப்தங்கள் எல்லாம் வருதா இல்லையா? அதோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒத்துடும். புரியுதா? புரியுது சுவாமி.